மனசார ஒருவர் இருக்கிறார். இந்நாட்டு இளவரசர் இங்குதான் போறார், என்னதான் செய்கிறார் என்று ஒன்றுமே தெரியவில்லை. இப்படிலாம் பேசுறேன்னு என்ன நினைக்காதீங்க. அடக்கமா வாழணும், நானும் அடக்கமா வாழ்ந்தேன். வாழையடி வாழையாக என்னுடைய தாய் ஒரு நேரத்துக்கு செய்தார்கள். அதற்கு முன்பதாக என்னுடைய பாட்டி செஞ்சாங்க. இப்போ நானும் அதானே செஞ்சுதானே ஆகணும். எப்படியா வந்தாலே ஒரு குஜாலாண்டா உங்களுக்கு. அதான் அதனால என் காதலர் போனா போன இடம் வந்தா வந்த இடம். உண்மையாவே சொல்றேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. சாப்பிடலாம் கூட நான் வாழ்ந்துருவேன். ஆனா என் காதலர் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. ஆமா, என்ன ஆயா நீ கூட இப்படி பேசுற? கணவனே கண்கண்ட தெய்வமா நீங்க வாழ்றீங்க. எனக்கு அவருதான் வாழ்க்கை, நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சரி, அரண்மனை இருக்கிறாரு, எவ்வளவு வேலை இருக்கும். நானே போய் பார்த்துட்டு தான் வரேன். உன்னை பார்க்கத்தான் ஓட்டோட்டமாக ஓடி வருகிறான். உன் ஆசை காதலர் ராஜகுமாரி ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன். காத்திருப்பதான் காதலுக்கு அழகுவனா. அத்தான், இதயத்தில் நீங்கள் இருந்தால் உங்களை நான் மறந்துடுப்பேன். இதயமே நீங்களாக இருக்கும் பொழுது எப்படி மறைக்க முடியும்? ஐயோ, உங்களை மறக்கவே மாட்டேன். சிற்பிகள் மறையாத சித்திரமே, சித்தர்கள் கோலாத செல்வி, அவர்களுக்கு கிடைக்காத தேனமுது, என்னை விட இருக்கிற செங்கனி, உன்னை அழகாக ரசிக்க ருசி பார்க்க ஒட்டொட்டமாக ஓடி வந்தேன். உண்மையாவா? இன்பமே
பல்லவன் காலத்தில் எழுத்துக்களை படித்து வர உரைத்திருக்கிறார் என் தந்தை உதயவர்மன். நான் சென்று வருவதற்குள் ஒரு மாத காலமாக ஓரிரு வாரங்களா உன்னிடத்தில் விடைபெற்று செல்லலாம் என்று ஓட்டோட்டமாக வரதே அடிக்க நாளைக்கு அமாவாசை வந்தவுடனே நான் அங்க போறேன் இங்க போறேன் எங்க அப்பா அப்படி சொல்லி இருக்கிறாரு இப்படி சொல்லி இருக்கிறாங்க. தாய் சிறந்தது கோயிலும் இல்லை, தந்தை சொல்வைக்க மந்திரம் இல்லை என்ற வாக்கு கிணக்க தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் எடுத்து வளர்த்து ஆளாக்கிறேன் தந்தை. ஆகையால் என் தந்தை சொல்ல கேளாமல் இருக்க முடியும். தாய்க்கு தலைவனாக பிறந்து உதயவரி நாட்டை மணிமணி சுட்டிக் கொண்டு என் நாட்டை ஆள வேண்டும் என்று மனம் கொண்டேன். ஆகையால் இந்த நாட்டை ஆளணும் நீங்க நினைக்கிறோம். நான் அதை பத்தி எதுவுமே சொல்லல. இருந்தாலும் இப்படி விட்டுட்டு போனீங்கன்னா எப்படிங்க? விட்டு போகிறேன் என்று சொல்லவில்லை, எழுத்துக்களை படித்துவிட்டு வெகு சீக்கிரமாக உன்னை வந்து சந்திக்கிறேன் என்று உரைக்கிறேன். எவ்வளவு நாள் ஆகும்? ஓரிரு வாரம். ஐயோ, ஒரு நாள் என்னால இருக்க முடியாது. ஆமா, உணவில்லாமல் கூட இருந்து விடுவாய். இந்த ராஜபாண்டி இல்லாமல் ஒரு நிமிடம் இருக்க மாட்டேன் என்று எனக்கு நன்றாக தெரியும். அப்ப தெரிஞ்சு ஏன் போறீங்க? அதை அறிந்து தெரிந்து புரிந்துதான் இடத்தில் விடைபெற்று செல்லலாம். அப்ப வாங்க ரூம் வெகு சீக்கிரமாக திருமணம் செய்து வந்தனையில் விளையாடலாம். விளையாடாமா? அதனால என்னதான் இருக்குது. ஆனா ஏங்க ஒரு வாரம் எப்படிங்க? ஒரு நாள்னா ஓகே. வெகு சீக்கிரமாக சென்று வருகிறேன் என்று உரைக்கிறேன். ஒரு நாள் கூட எதுனா தலை கணக்கெல்லாம் நீ வச்சுன்னு படுத்துக்குவேன். என்ன பண்றது வேற? உங்களுக்கு தலைகாணி வாங்கின சொல்லாங்க. சரி, கல்வெட்டுக்குள்ள எழுத்துக்களை படிப்பதற்காக நீங்க போறீங்க. போயிட்டு சீக்கிரமா வாங்க. வெகு சீக்கிரமாக. ஆனா ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் என்றால் 1000 வருத்தங்கள் உண்டு. என்ன ஆனா என்ன தவிர வேற எதுனா பொண்ணை கண்ண நீங்க பாத்தீங்க போட்டு போயிட்டு அவசியமே கிடையாது. உதயபுரி நாட்டில் பெண் என்றால் உன்னை தவிர வேற எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாள் இந்த ராஜபாண்டி. இது உண்மையை துண்டு போட்டு தெருவழியா போற மச்சான். அந்த பூங்காவனத்து பக்கம் நீங்க போனா பூ பறிச்சு கொண்டு வந்து தாங்க.